வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பல வாட்சலாங்க்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா தூக்கம் இல்லாமல் நாள் ஃபுல்லாக வாட்சலாங் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து விட்டு உங்களிடம் வந்து சேர்ந்துள்ளோம். நான் உங்கள் ஸ்ரீராம், என் கூட பிகே வந்து இணைஞ்சிருக்காரு. எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ரெண்டு மவுத் வாட்டரிங் பிக்சர்ஸ் நமக்காக போட்டிருக்கானுங்க, செமிஃபைனல் 1 and 2. அது செமிஃபைனல் 1 பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். என்னடா மேட்ச் அப்படின்னு கேட்டா, ஸ்பானியா வெர்சஸ் பிரான்ஸ். நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 வேர்ல்ட் ரேங்கிங்ல இருக்கிற ரெண்டு டீமுக்கு தான் மேட்ச். ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினா இருக்கானுங்க, செகண்ட் நம்பர் டூ ஸ்பெயின் இருக்கானுங்கன்னு ஸ்பெயின். நினைக்கிறேன். ஸ்பெயின் டூ. 2-1-3. ஆமா, டூ டூ அண்ட் ஒன் த்ரீ த்ரீ 1-4 இங்கிலாந்து. இங்கிலாந்து அர்ஜென்டினா. ஸோ 2-1-3 விளையாடுறானுங்க. ஸ்பெயின் வர்சஸ் பிரான்ஸ். ஒரு ஒரு டீம் இந்த இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கு முன்னாடியே ஃபேவரட்ஸா ஆரம்பிச்சானுங்க. இன்னொரு டீம் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபேவரட்ஸ் ஆயிருக்கானுங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் தான் செமிஃபைனல். என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? பேய்க்கும் சண்டை அப்படின்னா ஒரே வேடிக்கை பார்க்க போகுது அப்படிங்கிறது தான் நாலு மேட்சோட சிம்பிள் ரிவ்யூ அப்படின்னு எனக்கு தோணுது. நீ சொன்ன மாதிரி தான். ம். ஒரு டீம் ஸ்பெயின் டோர்னமெண்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி தேவர் ப்ராப்ளி த ஹாட் ஃபேவரட்ஸு. ஃப்ரான்ஸ் உள்ளே அப்சல்யூட்லி. ஆடின ஃபுட்பாலை பார்த்து நான் இன்க்ளூடிங் எல்லாரும் நான் எங்களோட வார்த்தையை அப்படியே சாப்பிட்டுட்டோம். ஈட் பேக் யுவர் வேர்ட்ஸ். எஸ். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அதை தான் நான் தமிழ் அப்படியே மொழிபெயர்த்துக்கு சொல்லிட்டேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி த டூ பெஸ்ட் டீம்ஸ் at this வேர்ல்ட் கப்னு நான் சொல்லுவேன். ஐ நோ ஸ்பெயின் பீப்புள் மைட் நாட் அக்ரி, பட் compared to how Argentina are playing, compared to how England are playing, I think Spain have been better. So probably the two best teams in this World Cup. France without a doubt better டோர்னமெண்ட்லேருந்து வராங்க. பை த வே, நம்ம ஃப்ரான்ஸ் பற்றி பேசும்போது ஐ saw ஒன் வெரி பேஃப்லிங் ஸ்டாட் அன்னைக்கு, ஒரு 1 வீக் முன்னாடி. நம்ம ஃப்ரான்ஸ் இவ்வளோ நல்லா ஆடி இருக்காங்க, இவ்வளோ கோல்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு பேசுகிறோம். அர்ஜென்டினா ஸ்கோர் மோர் கோல்ஸ் தென் ஃப்ரான்ஸ் at this வேர்ல்ட் கப். எனக்கு அந்த ஸ்டாட் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அர்ஜென்டினா ரொம்ப முக்கிய ஆடுறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பட் கோல்ஸ் கன்சிடர்ட்ல இவனுக்கு அதிகமா இருப்பானுன்னு நினைக்கிறேன்ல, கரெக்டா? இருப்பாங்க, அர்ஜென்டினா டெஃபினட்டாக அதிகமாக இருப்பாங்க. பட் பட் ஆனா இந்த ஸ்டார்ட்டே எனக்கே வந்து கொஞ்சம் ஸ்டாகரிங்கா தான் இருக்கு. ஏன்னா அட்டாக்கிங் டீம்னா நம்ம யாரை பற்றி பேசுவோம் இந்த வேர்ல்ட் கப்பில்? ஃப்ரான்ஸ் பற்றி தானே பிரான்ஸ், பேசுவோம். ஆமா. பட் அவங்கள விட அதிகமாக ஒரு டீம் கோல் அடிச்சிருக்காங்கிறது என்னால் நம்ப முடியல ஆக்சுவலி. பட் ம். பட் எனிவேஸ், நம்ம ஃப்ரான்ஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் நம்ம பார்க்கறக்கு ஆன் பேப்பர், கம்மிங் அகேன்ஸ்ட் ஸ்பெயின் ஹூ ஆர் த பெஸ்ட் டிஃபென்சிவ் டீம் அட் திஸ் வேர்ல்ட் கப். ஆனால் அவங்க டிஃபென்சிவ் டீம்னா அட்டாக் பண்ண மாட்டானுங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவானுங்க. பட் தேவ் ஜஸ்ட் ஹேட் அன் அன்பிலீவபிள் டிஃபென்சிவ் ரெக்கார்ட். 1 கோல் கன்சீடட் இப்போ வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். ஃப்ரான்ஸ் ஐ திங்க் தேவ் கன்சீடட் மோர் கோல்ஸ். ஒரு 4-5 கோல்ஸ் கொடுத்துருப்பானுங்க ஃப்ரான்ஸு. 5-6 யா யா கொடுத்துருப்பானுங்க யா நினைக்கிறேன். பட் யா ஓவராலாக ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி, நான் ஆல்ரெடி ஒரு லைவ் வாட்ச் அவங்க சொன்னேன், ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் பிஃபோர் த ஃபைனல். ம். யா, அதுதான் வந்து ஒரு 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 பிளாட்ஃபார்ம் செட்டரா இருக்கு. ஏன்னா வந்து நீ சொன்ன மாதிரி இந்த வேர்ல்ட் கப்ல ப்ராபப்ளி த நம்பர் 1 டீம் பார்க்கறதுக்கு வாவ் வேற மாதிரி ஆடுறாங்களே அப்படின்னா பிரான்ஸ். நம்பர் 2 ஐ வுட் சே ஸ்பெயின், பார் இங்கிலாந்து ஆல்சோ. பட் ஐ வுட் புட் இங்கிலாந்து அட் நம்பர் 3 அண்ட் ஸ்பெயின் அட் நம்பர் 2. ஸோ இந்த ரெண்டு டீம் தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு ஃபுட்பால் ஆடி இருக்கானுங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் செமிஃபைனல் ஆடுறது வந்து இட்ஸ் pretty மச் யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க ஃபைனல்ல வின் பண்ண போறாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து பாயர்ன் மனிச்சும் பிஎஸ்சியும் ஆடி யார் ஜெயிக்கிறாங்களோ வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கடா அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி வந்திருக்கு. பட் எலிஃபென்ட் இருந்த ரூம்லயே போயிடுவோமே. ஸ்பெயின் ஆரம்பிச்சது ஃபேவரட்ஸா, இவங்க தாண்டா வந்து யூரோ சாம்பியன்ஸா உள்ள வராங்க, ஒரு மாதிரி பாய்ஸ் எல்லாமே வந்து கவர்டா வராங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஏன் நீ போலன்னு நினைக்கிறேன்? அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்தபடி. அவங்க எதிர்பார்த்தபடி போகலைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக டோர்னமெண்ட்டு. நம்ம நம்ம வி தாட் ஸ்பெயின் வில் பி பெட்டர் தென் எனி அதர் டீம் வித் திஸ் வேர்ல்ட் கப். அது மட்டும் தான் நடக்கலை என்னை பொறுத்தளவில் இந்த டோர்னமெண்ட்டில். சி, ஒன் ஆப்வியஸ் ஃபேக்டர், வெரி வெரி ஈஸி ஃபேக்டர் டு பாயிண்ட் அவுட் இஸ் த இன்ஜுரிஸ். ஸ்பெயினுக்கு ப்ராபப்ளி இன் தேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் two positions they've had players who are not 100% fit, which is the left wing and right wing. And unfortunately for them, அவங்களோட ஸ்குவாட் மேக்கப் எப்படின்னா they are very dependent on those two players. அதில் ஐ திங்க் லமீன் இஸ் க்ரோயிங் இன் டு த டோர்னமெண்ட். லமீனோட பெஸ்ட் கேம் வாஸ் அகேன்ஸ்ட் பெல்ஜியம் போன அவுட்டிங்கில். ஐ திங்க் ஹீ இஸ் ஸ்லோலி க்ரோயிங் இன் டு த டோர்னமெண்ட்.
I don't have much concerns about Lamine. எனக்கு அலெக்ஸ் பெய்னா at the left wing has been very unconvincing இப்போ வர. ஆனால் I still don't think Nico Williams will be ready to start. போன ஆனா மேட்ச் பயனா வந்து நல்லா தானே விளையாடி இருக்கான் அவனோட, ஏன்னா அவன் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடுறான். அவன் வந்து அவனோட ப்ரெஃபரபிள் பொசிஷன் லெஃப்ட் விங் கிடையாது. அப்படி இருக்கும் போதே அவனுக்கு வந்து ஒரு 3 கோல் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இல்லை வாட் த கோச் நீட்ஸ் ஃப்ரம் ஹிம் இஸ் நான் டெலிவரிங் ஃப்ரம் அவுட் ஆஃப் பொசிஷன். ஸ்டைலிஸ்டிக்காக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஐ ஹேவ் அப்சல்யூட்லி நத்திங் அகேன்ஸ்ட் பெயின். எனக்கு ஆக்சுவலாக அவன் ஒரு பிளேயராக பிடிக்கும், ஆஸ் எ ஃபுட்பாலராக பிடிக்கும். பட் ஐ திங்க் ஸ்டைலிஸ்டிக்காக நிக்கோ வில்லியம்ஸ் இல்லாதது அவங்களை கொஞ்சம் இப்போ நிக்கோ வில்லியம்ஸ் இருந்தான்னு வச்சுக்கேன், நீங்கள் லமீனை ட்ரிபிள் அப் பண்ணுறதுலாம் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு சைடு நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். உன்னுடைய ஒன் ஆன் ஒன் த்ரெட் 2 பேர் இருக்கும்போது ரெண்டு சைடு நீ ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இப்போ நிக்கோ வில்லியம்ஸ் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா எல்லாம் லமினி மேலே பைலப் பண்ணிடுறாங்க. அந்த ஒன் ஆன் ஒன் இல்லை பீட் பண்ணி போகக்கூடிய ஸ்கில்ல வேறு யாருமே கிடையாது அந்த டீமில். அட்லீஸ்ட் இந்த வே தட் ட்ரிபிளர்ஸ் டூ அவங்களால பிரேக் பண்ண முடியாது. பாசிங்கில் மேபி பிரேக் பண்ணுவாங்க லைன்ஸு. பட் ஆல்மோ இருக்கான், ஆல்மோ கேன் ஸ்டில் கெட் பாஸ்ட் பீப்புள். பட் ஹீஸ் நாட் த சேம் அஸ் லமீன் ஆர் நிக்கோல. தட் இஸ் அதான் பாயிண்ட். நம்ம பார்த்தோம் போன மேட்ச்லயே வந்து நீக்கோ வில்லியம்ஸ் வந்து அந்த கடைசி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆடினான். ஸோ தே ஆர் சேயிங் தட் மேபி அவன் ஒரு செகண்ட் ஹாஃப் கூட ஒரு ஹாஃப் டைம் ஆடுறதுக்கு வந்து அவன் ஃபிட்டா இருக்கான், ஹி கேன் புஷ், அந்த மாதிரி தான் போட்டிருந்தானுங்க நீக்கோ வில்லியம்ஸ். ஸோ ஐ அவன் திங்க் வந்துட்டான் ஒரு அப்படின்னா பெரிய 60th ஒரு மினிட் அட்வான்டேஜா மாதிரி தான் இருக்கும். கொண்டு வருவாங்கன்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் போனாலும் ஹில் பி ஏபிள் டு ப்ளே அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் நான் யோசிக்கிறேன். ஸோ 60னா 30 அதே மினிட்ஸ் ப்ளஸ் 30 மினிட்ஸ் இருக்கும் 1 hour. அதே மாதிரியே இன்னொரு நரேட்டிவ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த கேமுக்கு போறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நம்ம பிரான்ஸை பத்தி பேசுவோம். இந்த கேம் வந்து எப்படி நரேட் ஆகுது அப்படின்னா, ஹாட் ஃபேவரட்ஸ் பிரான்ஸ் மாதிரி போர்ட்ரே ஆகுது. ஐ பெக் டு டிஃபர். என்னதான் வந்து ஹாட் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்கள வந்து. ஏன்னா ஸ்பெயின் வந்து என்னதான் அவ்வளவு கன்வின்சிங் ஃபுட்பால் அட்டாக்கிங்ல விளையாடல அப்படின்னாலும், இந்த கண்ட்ரோல், இந்த இந்த பேக் லைன் டிஃபெண்டிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து தே நோ டு வின். ஓகேவா, தே ஃபைண்ட் அ வே டு வின். நம்ம யூரோஸ்ல இருந்தே பார்த்திருக்கோம். ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தா கூட தே ஃபைண்ட் அ வே டு வின். எங்க இருந்தாவது ஒரு மெரினோ ஒரு கோல் போடுவான், எங்க ஏதாவது ஒயசா ஒரு கோல் போடுவான், இல்ல லமீன் ஒரு மேஜிக் ரெப்ரேட் பண்ணுவான், ஒரு த்ரூ பால் போடுவான், நீக்கோ வில்லியம்ஸ் வந்து அடிப்பான். சம்திங் தே டூ. ஓகேவா, அந்த ஜெர்மனி கேம்லயா இருக்கட்டும், யூரோஸ்ல, அந்த இங்கிலாண்டோட ஃபைனல்லயா இருக்கட்டும், தே ஃபைண்ட் அ வே, தே ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே, அண்ட் தே ஆர் ஸ்டில் ஃபைண்டிங் அ வே இப்போ வரைக்குமே. நீ அந்த போர்ச்சுகல் கேமே எடுத்துக்கோ, எங்க இருந்தோ வந்து ஒரு ஃபெர்னாண்டோ டோரஸ் பாஸ் போட்டான், மிக்கல் மெரினோ முடிச்சிட்டான். நீ பெல்ஜியத்தோட எடுத்துக்கோ, எங்க இருந்தோ ஒரு குபார்சி ஷாட் அடிச்சான், அடி ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ தே நோ ஹவு டு பிளே அண்ட் ஹவு டு வின். அதே மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க விளையாண்ட கேம்ஸ் இத்தனை மேட்ச்ல ஒரு டீமுமே அவங்கள வந்து எதிர்த்து நின்று ஹை ஃபுட் ஆடவே இல்லை. எல்லாருமே பின்னாடி உட்காந்து ஆடி இருக்கானுங்க. ஐ திங்க் வென் டீம் ஸ்டார்ட் டு பிளே பிரான்ஸ் ஹை ஃபுட்டா இவங்களுக்கு நெக் அண்ட் நெக் போகும்போது, ஐ திங்க் பிரான்ஸ் கஷ்டப்படுவானுங்க தான் நான் நினைக்கிறேன் ஸ்பெயினுக்கு முன்னாடி. ஏன்னா ஸ்பெயினுக்கு நீ வந்து ஸ்பேஸ் கொடுத்து நீ அவனுக்கு இப்போ அட்டாக் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா ஸ்பெயின் ஆர் வெரி குட். அதே மாதிரி பிரான்ஸும் குட், அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயினோட பெஸ்ட் கேமே பிரான்ஸுக்கு முன்னாடி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களோட ஸ்டைலிஸ்டிக்கா இவங்களோட ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகும். நம்ம அதே மாதிரி பேசுன மாதிரியே, என்னதான் இந்த பிரான்ஸோட அட்டாக் வந்து மச் சுப்பீரியர் தென் த பிரான்ஸ் ஸ்பெயின் ஹவ் மெட் பிஃபோர் அப்படின்னா கூட, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹாட் ஃபேவரட்ஸ் பிரான்ஸ். இட் வில் பி லைக் 51-49 பிரான்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஐ அக்ரி ஆக்சுவலி. நான் வந்து நம்ம எல்லாருமே வந்துல ஐ ஃபீல் வி ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் ரீசன்சி பயஸ். இப்போ வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து we've seen France play unbelievable football. So the tendency is to say France are hot favorites டா, ஃப்ரான்ஸ் தான் வந்து they are going to இது அப்படிங்கிற மாதிரி நம்ம டெண்டன்சி அப்படி தான் இருக்கும். பட் என்னை பொறுத்தளவில் என்னன்னா, நான் இதை தான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஐ டோன்ட் திங்க் ஃப்ரான்ஸ் have also played a team like Spain till now. எஸ், எக்ஸாக்ட்லி. இட் கோஸ் போத் வேஸ். ஏன்னா ஃப்ரான்ஸ் ஏன்னா அவங்கள அட்டாக் பண்ண டீமே நம்ம இது வரைக்கும் பார்க்கல. பிரான்ஸ் இது வரைக்கும் பிரான்ஸை வந்து இது வரைக்கும் எந்த டீம் நெக் டு நெக் அட்டாக் பண்ணிருக்கானுங்க, மிட்ஃபீல்ட வச்சு அடிச்சிருக்கானுங்க, எந்த டீமே பார்க்கல. மொரோக்கோவே வந்து அட்டாக் பண்ணலப்பா, மொரோக்கோவே படுத்துட்டானுங்க. எக்ஸாக்ட்லி. நான் மொரோக்கோவே அதை பண்ணுவாங்கன்னு நினச்சேன், மொரோக்கோவே அதை பண்ணல. ஸோ மை கன்சர்னை விட மை திங் வை ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி a 50-50 கேம்னா, Spain are going to be the first team that controls the ball against France. Yeah. There is absolutely no doubt they will control the ball. அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்களோட மிட்ஃபீல்ட் குவாலிட்டி சுப்பீரியர். ஸோ ஃப்ரான்ஸோட ஃப்ரான்ஸோட அட்டாக்ஸ் ஆர் கோயிங் டு பிகம், நீ வந்து ஒரு 40% தான் பால் வச்சிருக்க கேம்லனா ஆப்வியஸ்லி நீ பண்ணுற அட்டாக்ஸும் வந்து குறையும். அந்த அட்டாக்ஸில் கிளினிக்கலாக இருக்கிற டேலண்ட் ஃப்ரான்ஸ்க்கு இருக்கா? 100% இருக்கு. ஆனால் ஸ்பெயின் ஆர் ஆல்சோ ஈக்குவலி கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் திஸ் an absolute 50-50 ஃபைட்.
எனக்கு இன்னொரு ஸ்டாட் கொண்டு வரணும்னு தோணுச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் சி நமக்கு மைண்ட் நம்ம பார்க்குற ஃபுட்பாலுக்கு இப்போ யூரோ 2024 வேற லெவலில் ஆடினாங்கடா, இங்கே வந்து அந்த அளவுக்கு ஆடல அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் ஆர் மைண்ட் கீப்ஸ் டெல்லிங் அஸ். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் த ஸ்கோர்ஸ் யூரோ 2024 ஸ்பெயினோட ஸ்கோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் குரோவேஷியாவை 3-0 அடிச்சாங்க. ஓகே, தட் இஸ் வெரி சிமிலர் டு பீட்டிங் இந்த வேர்ல்ட் கப்பில் தே ஹேட் அ சிமிலர் கேம் அகேன்ஸ்ட் சவுதி அரேபியா. ஓகே, அதை நீ ம், இது ம், பண்ணிக்கோ. ம், They had a 1-0 win against Italy, ம், 1-0 win against Albania, ம், 2-1 win against Germany, ம். 2-1 win against France, 2-1 win against England. உனக்கு So நடுவுல it ஒரு shows the picture. நடுவுல ஒரு ஜார்ஜியா கேம் இருந்துச்சு which they won 4-1. That was the only one which was high scoring. Convincing. I mean convincing score line சொல்லலாம். ஸ்கோர் லைன் வைஸ் கன்வின்சிங். இல்லைன்னா நீ பாரு, இப்போ இப்போ போர்ச்சுகலை பீட் பண்ணது 1-0, ரைட்? 2-1, 2-1. சாரி, போர்ச்சுகலை பீட் பண்ணது 2-1. ஓகே, ம். இப்போ பெல்ஜியம் பீட் பண்ணது 2-1. Yeah. This is the same thing they done in the Euros. Quartersல ஜெர்மனி கூட 2-1. இல்லடா, பிரான்ஸ் அது கூட எங்க தெரியுமா பிரச்சனை வருது? நம்ம யூரோஸ்ல பார்த்தம்போது they were very convincing. அது என்னதான் சொல். வந்து ஸ்கோர் வந்து 2-1, 1-0 அப்படி இருந்தா கூட they could have scored like 2-3 extra இந்த கேம்லலாம். ஆனா Yeah, இதுல they are கிரியேட்டிங், ஆனா அவ்வளவு கிளினிக்கலா வந்து கிரியேட் பண்ணல நான் சொல்ல வரேன். புரியுது. பட் ஒன் மோர் திங் நான் சொல்றேன். 2024 நமக்கெல்லாம் பார்த்தப்போ வி ஹேட் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஸ்பெயினுக்கு. ஓகே, ஆமா, ஏன்னா வி டென்ட் ஹேவ் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் இந்த டீம் இப்படி விளாடுங்கிறது. கன்ஃபார்மா எக்ஸாக்ட்லி. இந்த வேர்ல்ட் கப்ல அந்த அந்த லெவல்ல ஆடல. அது மேபி 70-80% டேர் தான் இருக்காங்க. பட் அந்த சர்ப்ரைஸ் நவ் தே கம் வித் அன் ப்ரீசெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீ ப்ரீசெட் எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது நீ உண்மையிலேயே நல்லா விளையாண்டானா கூட நீ யோர் யாஸ்டிக் பிகம்ஸ் யுவர். இது நம்ம பெட்ரிக்கு பேசுற மாதிரி தான். ஓகே, பெட்ரி by his standards he is having a very poor world cup. By most midfielder standards he is still having a decent world cup. ஆனா நமக்கு வந்து பெட்ரியோட yardstick has already been set here, so even this doesn't look great. எனக்கு ஸ்பெயினே வந்து அதோட ஒரு ஒரு வைடர் இமேஜ் தான் ஸ்பெயினேன்னு தோணுது இந்த வேர்ல்ட் கப்ல. ஐ டோன்ட் திங்க் ஸ்பெயின் ஆர் as bad as people think they are, which is why I நோ also நோ think. நோ நாட் பேட் எல்லாம் சான்ஸே இல்ல. என்ன என்ன மாதிரி இல்ல இல்ல, விளையாடுறானுங்க, பேட்னா எந்த நான் மாதிரி? சொன்னது வந்து அவ்வளோ they have அவ்வளோ still not turned up. அவ்வளோ ஃபேவரட்ஸ் இல்ல பிரான்ஸோட அப்படின்னு நீ அப்படி சொல்ற? ம், ம், ம். என்ன பொறுத்தளவுல சி ஒன் இஸ் நாக் அவுட் கேம்ஸ்ல யார் யார் ஆடினாலும் 50-50 கேம் தான். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்சர்லாந்து இருந்தாங்கனாலும் நான் ஒரு 50-50 கேம் தான் சொல்லுவேன். பட் தி அதர் திங் இஸ் உண்மையாவே இந்த கேம் வந்து இஃப் பிரான்ஸ் எந்த அளவுக்கு பிரான்ஸ் நீ இந்த அளவுக்கு ஃபேவரட்ஸ்னு சொல்லணும்னா அதே அளவுக்கு ஃபேவரட் ஸ்பெயின் ஆல்சோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அதாவது அதான் நரேட்டிவ். இப்போ வந்து நல்ல ஃபுட்பால் தெரிஞ்சவனுக்கு என்னன்னா, இந்த பிரான்ஸ் டீம், இந்த சூப்பர் பிரான்ஸ் டீம் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குன்னா அது ஸ்பெயின் தான். சரியா? அப்பனா ஸ்பெயின் ஹவு குட் ஆர் தே. புரியுதா? ஏன்னா வந்து இப்போ நான் அப்படியே டைவர்ட் பண்ணுவோம் பிரான்ஸ் பக்கம். பிரான்ஸ் ஹவ் பீன் எக்ஸப்ஷனல் மேன். என்னதான் வந்து நீ சொன்னா நம்ம இத்தனை நேரம் வந்து பிரான்ஸை வந்து ஸ்பெயின் எப்படி அடிக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிரான்ஸ் வந்து ஸ்பெயின் எப்படி, அதாவது ஸ்பெயின் எப்படி பிரான்ஸ் அடிக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ பிரான்ஸ் எப்படி ஸ்பெயின் அடிக்கலாம்னு பேசுவோமே. பிரான்ஸ் ஹவ் பீன் எக்ஸப்ஷனல். ஓகேவா? அந்த அதாவது அந்த ஒரு இப்போ நான் வந்து இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறேன் அப்படின்னா, ஸ்பெயின் ஹேவ் த பெட்டர் மிட்ஃபீல்ட். ஓகேவா? பிரான்ஸ் ஹேஸ் த பெட்டர் அட்டாக். போத் ஹேவ் த குட் டிஃபென்ஸ். ஓகேவா? இதுல வந்து அந்த ரெண்டு இடத்துல யாரு என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கறதுதான் மேட்ச் இருக்கு. இப்போ ஸ்பெயின்ல ஒரு ஏதாவது ஒன்று மேஜிக் கிரியேட் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னா இட் ஷுட் எய்தர் கம் ஃப்ரம் ஆல்மோ ஆர் இட் ஷுட் கம் ஃப்ரம் லமீன் யமால். ஆனா நீ அந்த இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எம்பாப்பே, ஒலிசே, செர்கின்னு ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கான், டிசரே டூவேன்னு ஒருத்தன் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கான், பார்கோலா கேன் டூ அ மேஜிக், டெம்பலே. ஸோ யூ கேன் சி த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இல்ல. ஸோ அதுதான் வந்து பாக்குறவங்களுக்கு வந்து அப்பா இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு வந்து ஒரு ஒரு விஷயத்த காட்டுது. அண்ட் விச் இஸ் ட்ரூ. ஸோ அவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே எக்ஸப்ஷனல் வேர்ல்ட் கப். இது எல்லாருக்குமே எம்பாப்பே வாட் அ வேர்ல்ட் கப் ரன் ஹி இஸ் ஹேவிங். எம்பாப்பே வந்து அவன் வந்து எதனால பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு காட்டுறான்ப்பா. வேர்ல்டு கப் த லைட்ஸ் ஆர் பிரைட், எம்பாப்பே இஸ் தேர். அதுதான் அவனுக்கும் ஒரு நார்மல் பிளேயருக்கும் ஒரு டிஃபரன்சியேஷனே. ஸோ வாட் ஐ திங்க் இந்த பிரான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு வந்து ஒண்ணுதான், நம்மளுக்கு சான்ஸ் கிரியேட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. we will create and we will try to push Spain as much as possible. நம்ம அவங்கள அடிச்சோம் அப்படின்னா அவங்க பேனிக்கா வெளியே வருவானுங்க. அதை நம்ம எப்படி வந்து கவுண்டர் பண்ண போறோம். ஏன்னா ஐமரிக் லப்போர்ட்டா இருக்கட்டும்,
இவனா இருக்கட்டும், கூபாசியா இருக்கட்டும், வெரி குட் டிஃபெண்டர்ஸ். பட் பேஸ் வைஸ் லைட்டா கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம் எம்பாப்பே எல்லாம் வச்சு, எம்பாப்பே டெம்பலே வச்சு. அதே மாதிரியே குக்கரையா மட்டும்தான் ஃபாஸ்ட். ஏன்னா போறவங்க அதிகமா முன்னாடி ஏறி ஆடுறான். ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கிறது வந்து ஸ்பெயின் எனக்கு தெரியல. ஆனா இந்த அட்டாக்கை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பிசிறு தட்டுதுப்பா. ஏன்னா மட்டத்தனமா இருக்குப்பா அட்டாக்கு. அட்டாக்கு வேற மாதிரி இருக்கு எனக்கு அட்டாக்கு. ஸோ யா, பிரான்ஸ் எக்ஸப்ஷனலி வெல் தே லிவ்ட் அப் டு த. ஏன்னா இனிஷியலி நம்ம பேசும்போது என்ன நினைச்சோம் அப்படின்னா, இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களேடா, இவங்க வந்து ட்ராக் பேக் எல்லாம் பண்ணுவானுங்களா, இது செட் ஆகுமா அப்படின்னு மாதிரி பேசணும். சூப்பரா ஜெல் ஆயிருக்கானுங்க. ஒருத்தன் இப்போ வந்து நல்ல பொசிஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். டெம்பலே வந்து நான் டக்குன்னு வேணா நான் போய் ரைட்ல ஆடுறேன்றான். ஒலிசை வேணா நான் நம்பர் 10 ஆடுறேன்றான். ஆக்சுவலா ஒலிசை அதிகமா நம்பர் 10 தான் ஆடி இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேரால ரெண்டுமே பண்ண முடியும். எம்பாப்பே டக்குன்னு வந்து லெஃப்ட் விங்ல இருந்து ஆடுறான், டக்குன்னு போய் ஸ்ட்ரைக்கரா ஆடுறான். பார்கோலா திடீர்னு லெஃப்ட்ல வந்து ஆடுறான், டிசைடட் போய் நம்பர் 10 வந்து ஆடுறான். சோ இட்ஸ் வெரி கயாட்டிக் மேன். ஆப்போசிட் ஒரு டிஃபெண்டரா நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, டே என்னடா பண்றீங்க அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் கிரெடிட் வெர் இட்ஸ் டியூ, டேஷாம்ஸ் வேற லெவல்ல ஒரு டீமை பில்ட் பண்ணிருக்கான். அண்ட் டிஃபென்சிவ் ஹாஸ் பீன் வெரி சாலிட். என்னதான் வந்து அவங்க கொஞ்சம் கோல்ஸ் லீக் பண்ணியிருந்தாலுமே தேர் டிஃபென்சிவ் ஹாஸ் பீன் வெரி வெரி சாலிட். மேபி நான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஒரு அந்த டிஃபெண்டிங் இதுல இது பாக்குறேன் அப்படின்னா வந்து இட் இஸ் தேர் லெஃப்ட் பேக். ஸோ அவனை வந்து பதம் பார்க்க முடியும் லமீனால. லூக்கஸ் அதை டீலி. வந்து யா, ஸோ அதை வந்து அவனுங்க எப்படி கவுண்டர் பண்றானுங்க அப்படின்னு இருக்கு பிரான்ஸ். ஸோ நீ என்ன நினைக்கிற பிரான்ஸை பத்தி? எனக்கு நீ சொன்னதுக்கு ஒன்றும் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் சே எனி திங் டு மேக் இட் பெட்டர். ஃப்ரான்ஸ் வந்து தே பின் த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட், அதில் டவுட்டே கிடையாது. நான் இன்க்ளூடிங் நிறைய பேர் வந்து ரொம்ப டவுட் போட்டோம் ஃப்ரான்ஸை பற்றி ஃபஸ்ட்டு. பட் அந்த அட்டாக்கோட குவாலிட்டி ஹஸ் மோர் தென் மேட் அப் ஃபார் தட் லேக் ஆஃப் குவாலிட்டி இன் மிட்ஃபீல்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் தட் மிட்ஃபீல்ட் இஸ் அப் டு த மார்க். ஆனால் டெஸ்டட். டெஸ்டட் ஆர் அப் டு த மார்க். ஆனால் அவங்க மிட்ஃபீல்டே இல்லாமல் விளையாட கற்றுக்கிட்டானுங்க. உண்மையிலேயே மிட்ஃபீல்டே எல்லாமே இப்போ இது ஃபுட்பால் ஆடி இருக்கானுங்க. ஐ தான் மானுகோனே லுக் குட். பட் நாளைக்கு சோமனி ஃபிட்டாக இருந்தால் மானுகோனே ஸ்டார்ட் பண்ண மாட்டான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அட்டாக் வைஸ் அதான் நீ சொன்ன மாதிரி தான் குபார்சி அண்ட் லப்போட்ட இப்படியும் நீ சொன்ன இல்லை, இந்த பிரான்ஸ் டீம் அடிக்கக்கூடிய ஒரு ஒரு டீம்னா அது ஸ்பெயின் மட்டும்தான்ப்பா அப்படிங்கிறல்ல. ஸ்பெயின் அதே அடியக்கூடிய மாதிரி டீம்லாம் அது பிரான்ஸ். குபார்சி லப்போர்ட் பேக் லைனை அந்த டிஃபென்சிவ் பிம்பத்தை உடைக்கக்கூடிய ஒரு அட்டாக்னா இந்த அட்டாக் தான். ஸோ ஆனா நான் ஒரே ஒரு இது பாக்குறேன். ஏன்னா குபார்சி அண்ட் அமெரிக் லெப்போர்ட்ட வந்து ஹெட்ரா வந்து இவங்களால வந்து பெருசா வந்து பிசிக்கல் த்ரெட் இல்ல இவங்க கிட்ட. பட் தே டோன்ட் கிராஸ் மச்ல. அதான் சொல்றேன். மேபி அதுல வந்து மேபி நீ சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க லூஸ் பண்ண ஒரே ஒரு சான்ஸ் அதுதான், அதுல கோல் போட்டானுங்க. அந்த பெல்ஜியத்தோட ஒரே ஒரு கன்சிடர் பண்ணதும் ஏர்ல தான் லூஸ் பண்ணானுங்க. இவங்க வந்து கிரவுண்ட்ல எவ்வளவு கோல் கன்சிடர் பண்ணல. ஸோ தே ஆர் வெரி குட் இன் டிஃபெண்டிங் த கிரவுண்ட். அந்த இல்ல இல்ல சிஸ்டத்துக்கே the வந்து. only way that you break the Spain defense is through pace. ஏன்னா அண்ட் தே see, ஹேவ் நீ தட். குபார்சி லப்போர்ட் இல்ல, எந்த டிஃபெண்டர்ஸா இருந்தாலும் வந்து எந்த டிஃபெண்டர்ஸா இருந்தாலும் எக்ஸப்ட் மிக்கி வேண்டிவன் நோ ஒன் கேன் ஹோல்ட் அ ஃபுட் ரேஸ் வித் எம்பாப்பே என்னை பொறுத்தளவு. எம்பாப்பேவே ஒரு டிஃபெண்டரா போய் ஆடினாதான் வாய்ப்பு இருக்கு. மிக்கி வேண்டிவன் மேபி அவன் தான் ஒரே ஒரு கை ஐ வில் கிவ் ஓகே சரி உன்னால முடியும் அப்படிங்கிற அந்த பேஸ்னால. பேசுப்பா, ஐயோ. ஸோ பட் அகெயின் நம்ம நம்ம வி ஹவ் சீன் இட் இன் சோ மெனி எல் கிளாசிகோஸ். ஹேவிங் பேஸ் டசன்ட் மீன் யூ கேன் பிரேக் அ பேக் லைன். ஆனா ஐ வுட் நாட் கம்ப்ளீட் திஸ் பிரான்ஸ் வித் தட் ரியல் மேட்ரிட்ரா. ஏன்னா இல்ல இல்ல அவங்களுக்கு நான் சொல்றது வந்து இப்போ எம்பாப்பே அதே பேஸ் தான் அதே இதோட தான் அவன் வந்து மேட்ரிட்க்கும் ஆடுறான். ஓகே. இல்ல, இவங்க கிட்ட ஒரு கிளியர் சிஸ்டம் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். என்னதான் அந்த பேஸ மட்டும் வச்சு இவனுங்க த்ரைவ் பண்ணல, பேஸ தாண்டி நிறைய விஷயம் வச்சிருக்கானுங்க இவனுங்க. அந்த பேஸ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டரா யூஸ் பண்றானுங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எம்பாப்பே வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கான் அந்த டி பாக்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது. சோ வந்து இவனுக்கு ஈஸியா கமிட் பண்ணக்கூடாது. சின்னதா ஒரு கேப் கொடுத்தா வச்சு சொருகிடுறான் உள்ள. எப்படி ஐ திங்க் ஹி இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் மேன். அவன் எல்லா வேர்ல்ட் கப்லயும் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல தான் இருக்கான். இல்ல, இந்த வேர்ல்ட் கப் எனக்கு கொஞ்சம் பார்த்ததெல்லாம் விட இது கொஞ்சம் எப்பா அப்படின்னு இருக்கு எனக்கு. இது மேபி நீ சொன்ன மாதிரி ரீசன்சி பைசா கூட இருக்கலாம். பட் 2022 ஃபைனல்ஸ்ல பார்த்தப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, அப்பா யார் ராணின்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ அப்படிதான் இருக்கு, அப்பா யார் ராணின்ட்டு தான் இருக்கு. சி அல்டிமேட்டா ஈவன் இஃப் ஐ திங்க் ஈவன் இஃப் ஐ ஃபீல் ஐ வாண்ட் ஸ்பெயின் டு வின், நோ பர்சனலா எனக்கு வந்து ஸ்பெயின் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஐ வில் நாட் ஃபீல் பேட் இஃப் ஃப்ரான்ஸ் வின். ஏன்னா
ஃப்ரான்ஸ் ஹவ் பீன் அவுட்ஸ்டாண்டிங் நீ சொன்ன மாதிரி. அண்ட் ஃப்ரான்ஸோட அட்டாக்கை இன்னொரு கேம் பார்க்கலாம் அப்படின்னா அது சந்தோஷம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ ஐ வுட் ஹவ் லவ் ஃபார் திஸ் டு பி த ஃபைனல்ஸ். இது ஃபைனல்ஸ் இல்லைங்கிறது தான் ஒரே ஆக்சுவலா ஒரு சின்ன குறை. இப்ப எப்படி அந்த பக்கம் டெம்பலே, எம்பாப்பே எல்லாரையும் வந்து நீங்க டெலிவரி பண்ணிடுவானுங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு ப்ரெஷர் இருக்கோ, அதே மாதிரி ஒரு 19 வயசு பையன் மேல இந்த பக்கம் ஒரு ப்ரெஷர் இருக்கு. லமீன் யமால் எதுவுமே இன்னும் நல்லா விளையாடுறான், ஆனா கோல்ஸ் அசிஸ்ட் இது பெருசா வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. when a 19-year-old guy is under pressure, is put up under pressure to do well for his team, then he knows, then the world knows his potential. அவன் வந்து எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படின்னு வந்து இந்த உலகம் ரேட் பண்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ யா, அந்த பக்கம் தலைவன் வேற லைட்டா வாய் வேற விட்டுருக்கான். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் பார்க்கலையே, என்ன சொல்லியிருந்தான்? ஐ திங்க் பிரான்ஸ் தான் ஷுட் ஃபியர் அஸ் அப்படின்னு இருக்கான். தே ஹேவன்ட் பீட் அஸ் இந்த லாஸ்ட் 2 மீட்டிங். ஸோ யா, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. 51-49 ஐ திங்க் பிரான்ஸ். ஈவன் தோ ஐ வாண்ட் ஸ்பெயின் டு கோ த்ரூ. ஐ திங்க் பார்க்கும் போது இந்த மிட்ஃபீல்டு வந்து எப்படி கோப்ப பண்ண போறாங்க. ஸ்பெயின் மிட்ஃபீல்ட் நல்லா விளாடுறானுங்க அப்படின்னா ஸ்பெயின் ஜெயிப்பானுங்க. பட் இவனுங்க அட்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுது அப்படின்னா வந்து ஐ திங்க் பிரான்ஸ் ஆர் ஹேவிங் இட். ஐ திங்க் இட் வில் பி அ க்ளோஸ் கேம். ஐ திங்க் பிரான்ஸ் ஆர் நிக்கிங் இட். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி 3-2 பிரான்ஸ். லைனப்ஸ் சேம் லைனப், நோ சேஞ்சஸ். நோ சேஞ்ச், சேம் லைனப். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ராபியோட் வில் கம் இன் ஃபார் கோனே. ஃப்ரான்ஸ்க்கு அது ஒரு சேஞ்ச். சாரி, அவன் ஆடினானே. சோமனி ஓகே வில் கம் இன் ஃபார் கோனே அப்படிங்கிறது ஐ ஃபீல். ஐ டோன்ட் வாண்ட் இட், பட் ஐ ஃபீல் தட் வில் ஹேப்பன். ஸ்பெயினுக்கு நோ சேஞ்சஸ். ஐ திங்க் எவ்ரி திங் ஆஸ் தே பிளேட் அகேன்ஸ்ட் பெல்ஜியம் அப்படியே அதே லெவனை திரும்ப ஆடலாம். நீ சொன்ன மாதிரி ஐ அக்ரி. ப்ரெடிக்ஷன் நீ என்ன சொன்னா? 3-2 ஃப்ரான்ஸ் சொன்னியா? 3-2 பிரான்ஸ். யா, ஓகே. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் ஐ திங்க் பிரான்ஸ் ஆர் ஹேவிங் இட் மேன். இங்கிருந்து சொல்லணுமா இங்கிருந்து சொல்லணுமா? உனக்கு வேணுங்கிறத சொல்லாத, நீ என்ன நடக்கணும்னு நினைக்கிறேங்கிறத சொல்லு. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி 3-3 அண்ட் ஃப்ரான்ஸ் வின் ஆன் பெனால்டிஸ். மேங்கான் அவ்வளவு பெரிய கீப்பர் பெனால்டிஸ்ல இல்ல, பட் ஸ்பெயினுக்கு பெனால்டி அடிக்க தெரியாது. அது வேணா ஒரு பாயிண்ட் தான். மைனியான் கீப்பரு. நீ மைனியான் இல்லை, லாரிஸ் வேணாலும் கூப்பிட்டு வந்து கீப்பரை நிக்க விடு. அவங்க ஆமா கேஸ் தான் அவனுக்கு கொஞ்சம். ஸோ ஐ திங்க் யா 3-3 and France win on penalties. யா மக்களே, ஸோ 2 பேருமே பிரான்ஸ் விக்டரிக்கு தான் போயிருக்கோம். என்னதான் வந்து மனசு வந்து ஸ்பானியான்னு கத்துனாலும் ஜெஸ்ஸின்னு சொன்னாலும் பாக்குறத வச்சுதான் சொல்ல முடியும். ஸோ வந்து பாக்குற வரைக்கும் இப்போ வரைக்கும் வி ஆர் நாட் சேயிங் ஸ்பெயின் டென்ட் பிளே வெல், பட் பார்த்த வரைக்கும் பிரான்ஸ் ஹவ் பீன் பெட்டர். ஸோ அதனால வந்து அந்த டூ மச் அட்டாக்கிங் குவாலிட்டிங்க. அந்த ஒருத்தனுக்கு வந்து இது ஒரு ஒரு நாள் அவனோட நாளா மாறிடுச்சு அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஏன்னா வந்து ஸ்பெயினுக்கு வந்து நிறைய விஷயம் கரெக்டா போகணும் ஜெயிக்கிறதுக்கு. பிரான்ஸுக்கு வந்து ஒரு 2 விஷயம் கரெக்டா போனாலே போதும், 1-2 விஷயம் கரெக்டா போனாலே போதும். ஸோ ராதர் நான் இப்படி சொல்லுவேன், பிரான்ஸ் ஒரு 1-2 விஷயம் தப்பா பண்ணாம இருந்தா போதும் ஜெயிக்கிறதுக்கு. யா, ஸோ யா, பட் வித் தட் செட் லமீன் யமால் இஸ் கோயிங் டு ஹாவ் அ கிரேட் கேம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்த லூகாஸ் டீனியே அங்க ஒரு டாக்டிக்கல் பேட்டில் இருக்கும். ஏன்னா லூகாஸ் டீனியை வந்து இவனால நல்லா பதம் பார்க்க முடியும். எந்த ஒரு மிட்ஃபீல்டரோ இல்ல எந்த ஒரு அட்டாக்கர் பின்னாடி வந்து, ஏன்னா தேர் அட்டாக்கர் டசன்ட் வாண்ட் டு டிஃபெண்ட். அது ஒன்னு இருக்கு, ரொம்ப நேரம் தே கான் டிஃபெண்ட். ஓகேவா, ஒன்லி ஒன் கை ஹூ கேன் டிஃபெண்ட் அவங்க எல்லாரையும் கவர் பண்ண முடிய வாஸ் டெம்பலே. ஸோ அவனை வந்து நீ ரொம்ப கீழே வச்சு ஆட ஆட உனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் மேல. ஏன்னா அவன் கிரியேட்டிவ் பவர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அவனையுமே அந்த வந்து அவங்க ரிஸ்க அந்த மாதிரி ஒரு டிஃபெண்டரை யூஸ் பண்றது இல்ல, முன்னாடி பிரஸ் பண்ண தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ டைரக்டா நீ ஒன்னு விட்டுடுற அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெயின் கொஞ்சம் ஆட்டம் காட்டுவானுங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் வி டூ ஆர் கோயிங் ஃபார் பிரான்ஸ் மக்களே. நான் வந்து 3-2ன்னு சொல்றேன். பிரணவ் வந்து 3-3 பெனால்டிஸ்ல பிரான்ஸ்ன்றான். பட் வி வுட் லவ் டு ஸ்பெயின் டு கோ த்ரூ. We would love வித் to தட் be செட் wrong. யா, By வித் the தட் way, செட் ஒரே ஒரு பாயிண்ட், லூகஸ் டீனியே இஸ் நவ பிகம் a PSG பிளேயர். ஆமா, பிஎஸ்சி 10 மில்லியனுக்கு வாங்கியிருக்கானுங்க அவனை வந்து. 10 ஸோ மில்லியன் அவனுக்கு ஸ்டீல். அவன் காட்டுல மழை. 10 ஸோ மில்லியன் ஸ்டீல் தானா? 10 மில்லியன் ஷீல்டு, ஆனா 30 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஓ, பட் ஸ்டில் அவன் இந்த வேர்ல்ட் கப்ல கூட நல்லா தான் ஆடி இருக்கான். 10 மில்லியனுக்கு ஸ்டீல். யா, ஸோ பார்ப்போம். அந்த பக்கம் ஒரு ரியல் மேட்ரிட் டிஃபெண்டர், நம்ம பக்கம் ஒருத்தர் இருக்கான் குக்கரையா, அந்த பக்கம் ஒரு பார்சலோனா டிஃபெண்டர் கூண்டே. பட் அதை தவிர ஒரு எல் கிளாசிக்கோ தான் பேசிட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஸோ பார்ப்போம் மக்களே, நீங்க சொல்லுங்க, உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. நீங்க வந்து ரியல் மேட்ரிட் பிரான்ஸ்னு சொல்றீங்களா இல்ல ஸ்பெயின்னு சொல்றீங்களா? நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வி வில் see you in the next preview of அர்ஜென்டினா vs இங்கிலாந்து. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீராம் இதுக்கு அண்ட் முன்னாடி பிரணவ். வாட்ச் பார்ப்போம்னு அதுக்கு நினைக்கிறேன். முன்னாடி வாட்சலாங்ல வந்து சந்திக்கிறோம். எல்லாரும் அங்க டியூன் பண்ணிடுங்க. ஸோ யாரு இருக்கலாம். டாடா, பை பை.